ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் வாசகர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பகவத்கீதையை ஒவ்வொரு ஸ்லோகம் வாயிலாக, அதாவது 700 ஸ்லோகங்களையும் பிரித்து ஒவ்வொரு அத்தியாயம் வாரியாகவும் ஸ்லோகங்கள் வாரியாகவும் தெளிவாக அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை நாம் பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயத்திலிருந்து 12 ஸ்லோகங்களை அனுபவித்துள்ளோம். அர்ஜுன விஷாத யோகம் என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த முதலாவது அத்தியாயத்தில் இந்த காணொளி பதிவில் நாம் இன்று காண இருப்பது, அதாவது அனுபவிக்க இருப்பது, பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்கிற முதலாவது அத்தியாயத்தினுடைய 13வது ஸ்லோகத்தை. வாருங்கள், ஸ்லோகத்தை தெளிவாக கற்கலாம், புரிந்து கொள்ளலாம். தாத்பரியத்தை தெரிந்து வாழ்க்கையில் நாம் இந்த ஸ்லோகம் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதையும், குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டிய மையக்கருத்து என்ன என்பதையும் தெளிவாக காணலாம். அதாவது, அடியேன் ஏற்கனவே வலியுறுத்தியது போல பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் பொக்கிஷம் போன்றது. அதாவது ஒவ்வொரு ஸ்லோகமும் கங்கை நதியினுடைய ஒவ்வொரு துளி நீருக்கு நிகராக, அதாவது ஜலத்துக்கு நிகராக ஒப்பிடப்படுகிறது. காரணம், நாம் எவ்வாறு கங்கை நதியினுடைய நீரை பருகினால் எவ்வாறு புனிதம் கிடைக்குமோ, அதுபோல பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நாம் தெளிவாக கற்றால், அதனுடைய தாத்பரியத்தை உணர்ந்து கொண்டால் நாம் நிச்சயம் புனிதமடைவோம். இந்த மானிட பிறப்பை செம்மையாக நாம் வாழ்ந்து இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி நாம் அடைய வேண்டிய இலக்கை, அதாவது வைகுண்ட வாசஸ்தலத்தை, பகவானின் இருப்பிடமான அந்த கோலோக்க விருந்தாவனத்தை சென்றடைவதற்குண்டான பாதையை நாம் அமைத்து கொள்ளலாம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் இந்த முதலாவது அத்தியாயத்தினுடைய 13வது ஸ்லோகம், அதாவது அத்தியாயத்தினுடைய பெயர் அர்ஜுன விஷாத யோகம். இந்த 13வது ஸ்லோகம் உணர்த்த வரும் தாத்பரியம் என்னவென்றால், அதாவது பல இசைக்கருவிகள் அங்கே அந்த மகாபாரத போர்க்களத்திலே ஒன்றாக முழங்கப்பட்டன அல்லது இசைக்கப்பட்டன என்று எடுத்துக்கொள்ளலாம். தற்காலிக மனிதர்களுக்கு, ஆம், இந்த கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்காலத்தில் பெரும்பாலானவர்களுக்கு, குழந்தைகள் முதல் பெரியோர் வரை பெரும்பாலானவர்களுக்கு இசைக்கருவிகள் குறித்த ஞானம் இல்லை. பல்வேறு இசைக்கருவிகள் உண்டு. பண்டைய காலத்திலே இவை அனைத்தும் உபயோகிக்கப்பட்டன. ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. இசைக்கருவிகள் என்றாலே, அவை இசைக்கப்பட்டாலே அந்த இடத்தில் மங்களம் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் இதில் ஒரு சில இசைக்கருவிகள் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக இசைக்கப்படும் வழக்கம் கொண்டவை.
இந்த இசைக்கருவிகளினுடைய பெயர் என்ன, அவை எதற்காக அங்கே முழங்கப்பட்டன அல்லது இசைக்கப்பட்டன போன்ற பல கருத்துக்களை தற்காலத்தில் வாழும் பெரும்பாலான மக்கள் அறிய வாய்ப்பில்லை. ஆதலால் தான் நாம் பகவத்கீதையை கற்றாலே பல விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியும் என்று அடியேன் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளேன் அல்லவா. அதுபோல குழந்தைகளுக்கு இந்த இசைக்கருவிகளினுடைய பெயர்களை எடுத்து கூறுங்கள். அவை எதற்காக இசைக்கப்படுகின்றன அல்லது முழங்கப்படுகின்றன என்ற காரணத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அப்போது நம்முடைய பண்டைய கால வரலாறு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, நம்முடைய மூதாதையர்கள் கடந்து வந்த பாதை என்ன போன்ற பல அரிய பொக்கிஷமான விஷயங்கள் அவர்கள் அறியும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அதாவது தற்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கை முறைக்கு இவையெல்லாம் பயன்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தின் தாத்பரியத்தையும் தெளிவாக உணர்ந்து நீங்கள் இது குறித்த நாட்டம் உள்ளவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுவே இந்த மனித குலத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பக்தி தொண்டாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. அந்த வகையில் நாம் இன்று பகவத்கீதையினுடைய 1ஆம் அத்தியாயத்தினுடைய 13வது ஸ்லோகத்தை காணலாம். தத்த சங்காஷ்ச பேர்யஷ்ச பணவானக கோமுகாஹ சக சைவாப்யஹன்யந்த ஷப்தஸ்து முலோ பவத். தத்த சங்காஷ்ச பேர்யஷ்ச பணவானக கோமுகாக சக சைவாப்ய ஹன்யந்த ஷப்தஸ் துமுலோ பவத். அதாவது ஏற்கனவே நாம் இந்த 1வது அத்தியாயத்தினுடைய 12 ஸ்லோகங்களில் எவ்வாறு அந்த மகாபாரத போர்க்களம் வடிவமைக்கப்பட்டுள்ளது, அங்கே யாரெல்லாம் கூடியிருக்கிறார்கள், அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது போன்றவற்றையெல்லாம் தெளிவாக அனுபவித்தோம். இந்த 13வது ஸ்லோகம் அங்கே என்னென்ன வாத்தியங்கள் முழங்கப்பட்டன என்பதை தெளிவாக விளக்குகிறது. சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் அந்த போர்க்களத்தில், அந்த மகாபாரத போர்க்களத்தில் ஒரே சமயத்தில் முழங்கப்பட்டன. அந்த பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது, பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அதுதான் இந்த 13வது ஸ்லோகம் தெளிவாக நமக்கு விளக்கி கூறுகிறது. அதாவது சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் அந்த மகாபாரத போர்க்களத்தில் முழங்கப்பட்டன. இவற்றால் எழுந்த அந்த பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது. பல அதிர்வலைகளை அங்கே கூடியிருக்கும் அந்த வீரர்கள் மத்தியில் இந்த முழக்கங்கள் ஒரே சமயத்தில் முழங்கப்பட்டதால் பல அதிர்வுகளை அங்கே ஏற்படுத்தியது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. ஆதலால் இந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களினுடைய தாத்பரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான பகவத்கீதையினுடைய அந்த ஸ்லோகங்களினுடைய விளக்கத்தின் சாராம்சத்தை நாம் அனுபவிக்க முடியும். அந்த வகையில் வாருங்கள், பகவத்கீதையை தெளிவாக நாம் கற்போம், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம், பயனடைவோம், கிருஷ்ண பக்தர்களாக
மாறுவோம். பக்தி ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம். இதுதான் இந்த மானிட சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. மீண்டும் ஒரு பகவத்கீதை ஸ்லோக உபன்யாச தொடர் காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அடியேன் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.